நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாலையும் முகாம் வந்து போட போகிறாங்களாம். அந்த முகாமில் நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் பேர் நீக்கிக்கலாம், இல்லை பேர் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னு அங்கே போய் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா உங்களோட ரேஷனை வந்து கட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த முகாம் வந்து எப்போ நடக்குது, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்தி வெளியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில், அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிற பயன்களை வந்து எல்லாருமே எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு தாலுகால வந்து குறைதீர் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நடத்த போகிறாங்க. இப்போ வந்து மார்ச் மாதத்துக்கான முகாம் வந்து நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்னையில் இருக்கிற உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் வந்து அலுவலகங்களில் 14/3/2026 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா நீங்கள் பேர் நீக்கணும், பேர் சேர்க்கணும், புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, அதனால நீங்கள் வந்து அங்கே போய் என்ன அப்ளை பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அங்கே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், அதுக்கப்புறம் பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், உங்களோட கைபேசி எண்ணை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை பதிவு செஞ்சுக்கலாம். பொது விநியோக திட்டத்தின் தொடர்பான சேவைகள் அது எல்லாமே அங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள், வயசானவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாமே அங்கீகார சான்று வந்து கொடுப்பாங்களாம். அந்த இதை வச்சுட்டு நீங்கள் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், அதுக்கப்புறம் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள், சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த முகாமில் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். உங்களோட ரேஷன் கார்டில் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் கேட்டு அதுக்கு அமௌண்ட் தராங்க, சரியான பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, சரியான டேட்டில் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து புகார் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த இதில் வந்து புகார் பண்ணிக்கலாம். இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நம்மளோட குறைகளை வந்து நம்ம தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே போக முடியாதவங்க வந்து வெப்சைட் மூலயமாவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே வந்துடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அந்த முகாமில் போய் என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவரை மாற்றணும் அப்படின்னா அதையும் மாற்றிக்கலாம், குடும்ப உறுப்பினரை நீக்கிக்கலாம், அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய, அதாவது நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இதில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய மின்னணு அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மறுபரிசீலனையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு கடை எப்போ ஓப்பன் ஆகுது, கடையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன லீவு, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் PDS ஸ்பேஸ் 101 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நியாயக்கடை ரேஷன் கார்டில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து PDS ஸ்பேஸ் 102 அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கடை வந்து இப்போ வந்து திறந்திருக்கா மூடி இருக்கா அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்குறாங்க, ஏதாவது பொருள் கொடுத்தா அதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா PDS ஸ்பேஸ் 107 அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட புகாரை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இலவச உதவி மையம்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரேஷன் கடையில் வந்து ஏதாவது பொருட்களை வந்து கடத்துறாங்க, பதுக்குறாங்க அப்படின்னா கீழே ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புகாரை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்கன்னா பிரதிநிதின்னு சொல்லியிருக்காங்களா, பிரதிநிதி நபரை சேர்க்கன்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் ரேஷன் கடையில் வந்து அட்ரஸ் வேறு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, இல்லைனா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து பொருட்கள் வாங்க கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நேம் யார் நேம் இருக்கோ அவங்கள மட்டும்தான் வாங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த பிரதிநிதி நபரை சேர்க்கல போயிட்டு அவங்களோட நேமை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலாக அந்த பொருட்களை வந்து அவங்களும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து தொடர்புக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கிற
அலுவலகத்தோட முகவரி, அதுக்கப்புறம் அவங்களோட தொலைபேசி எண் இருக்கும், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட மாவட்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.